ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். கருவாடு தொக்கு அது எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கணும். மசாலா வேக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கணும். அப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோவில் விடணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவாடை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வாழை கருவாடு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த விதமான கருவாடு இருந்தாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். போட்டு ஒரு கலர் கலரிட்டு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம கருவாடு தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.